சரியான மீனிக்கு இப்போ சுருக்கு வச்சு வளைய போகிறாங்க அந்த மீனில். வளர்க்குறாங்க எப்படி போகிறாங்க பாருங்க. இந்த மாதிரி வேறு லெவலில் போகிறாங்க. கடந்த மீனை பார்த்து வளைஞ்சிட்டாங்க. இங்கே இதுக்குள்ளே ஏகப்பட்ட மீன் இருக்குது. சரியான ஓட்டம் வர்றீங்க. கரெக்டாக எந்த இடத்துல வளைய போட்டாங்களோ அந்த இடத்துல இருந்து மடக்குவாங்க. இப்படி விளையாடுங்க. இந்த வலையோட இன்னொரு தரப்பு இங்கே இருக்கு. அந்த சுற்றி இந்த தரப்புக்கு வந்துட்டாங்க. டோட்டலாகவே இப்போ இந்த இடத்துல ஃபுல்லாக வளைஞ்சிட்டாங்க. சுருக்குழி வளைஞ்சி இதுக்குள்ள நடக்கிற மீனை படுத்தி முடிச்சிருக்காங்க. அவ்வளோ பேருமே இந்த இடத்துல சுருக்கு முடிக்காண்டி தாங்க இருக்காங்க. இந்த இடத்துல வலை வந்து கொஞ்சம் முறுக்கி போயிடுச்சு. சுருக்கு முடி காயிற சுருக்கு இருக்கு. அந்த வலையில் அடியில் ஒரு கயிறு இருக்கு. அந்த கயிறை வச்சு வச்சிருப்பாங்க. கீழே வருது. இப்போ இந்த நண்பர்கள் என்ன செய்கிறாங்கன்னா, அந்த சுருக்கு மாடி வலையை சுற்றி வளைஞ்சாங்கல்ல, அந்த வலையோடைய அடிப்பகுதி வந்து சுருக்கிக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் அந்த வளைஞ்ச அந்த மீன்கள் வந்து வலையை விட்டு வெளியே போகாதபடிக்கு அந்த மீன்களை வந்து தக்க வைக்க முடியும். அப்படின்னால கீழ்ப்பகுதியை சுருக்கிடுவாங்க. அந்த கீழ்ப்பகுதி வந்து கடவுளுடைய அடிமட்டத்துக்கு வரையும் இருக்கும். அதைத்தான் இப்போ சுருக்கிட்டு இருக்காங்க. அந்த கீழ்ப்பகுதியில் ஒரு முளத்துக்கு ஒரு வளையம் ஒன்று இருக்கும், இரும்பு வளையம். அந்த வளையத்துக்கு உள்ளே ஓடிதான் இப்போ இவர் வாங்கிட்டு இருக்கிற அந்த ரோப்பை வந்து வரும். அது வீஞ்சியில் கொடுத்து எடுத்த உடனே கீழ்ப்பகுதி முழுசாக சுருங்கிடும். அதுக்கப்புறம் மேல் பகுதியை இப்போ அவங்க வாங்குற மாதிரி முழுசாக வாங்கிட்டு அந்த மீன்களை சுருக்கி அள்ளுவாங்க. आधी सोबत पुलस कंपलूस पाय मिया पैसा वाद बान वाद दिले वाद ना वाद बान एसपी पाहिजे अयो 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 लेकिन आले सुगल मा भी आना मुना सुगल धरती बना एसो आले ना हुआ पाहिजे लेकिन आना मत வலையை சுருக்கிட்டு இருக்காங்க. வலையை சுருக்கி முடித்த உடனே கீழ் பக்கம் வந்து, அதாவது அந்த வலையோடைய கீழ் பக்கத்தை வந்து ஃபுல்லாக சுருக்கிறாங்க. அந்த மீன் வந்து கீழோடி தப்பிச்சு போக முடியாது. மேலே உள்ள அந்த ப்ளோட் இருக்கா, அந்த ப்ளோட்டு வந்து மீனை வந்து மேலே ஓடி போக விடாமல் பண்ணிடும். இப்போ டோட்டலாக கீழே பிடிச்சி சுருக்கின உடனே அதுக்கப்புறம் அந்த வலையை பழத்தையும் வாங்கிட்டு நடுவில் இருக்கிற மீனை பழத்தையும் அந்த தராத்துகளில் ஏற்றிக்கிறாங்க. இப்போதைக்கு எங்கேயுமே தொழில் இல்லாதனால அந்த ஆர்ப்போர்க்கில் இந்த தொழிலை பார்த்துருக்காங்க. இதுக்கு முந்தின வருஷத்தில் வந்து இதே மாதிரி ஆர்ப்போருக்குள்ள இந்த சுருக்குமடி வலையை வச்சு வளைஞ்சு மீன் பிடிச்சவங்களை வந்து போலீஸ் பிடிச்சது. அதை பற்றின வீடியோ நம்ம இருக்குது. எண்ட் ஸ்க்ரீனில் அந்த வீடியோ தரேன். இப்போ என்ன தைரியத்தில் இப்படி உள்ளே தொழில் பார்க்காதுன்னு எனக்கே தெரியல. ஆச்சரியமாக இருந்தது. வரலாமல் நெருக்கிட்டாங்க. இன்னும் இந்த மீன்கள்லாம் இறைக்காமல் இருக்குது. இந்த மீன்லாம் ஓரளவுக்கு இறைக்கும், அதாவது ஜம்ப் பண்ணும். பறவைகளை பாருங்கள், அதுக்குள்ளே மீன் கிடக்கிறனால தான் இந்த பறவைகள்லாம் சுற்றியே தெரியுது. எவ்வளோ மீன், ஆனால் கண்டிப்பாக மீன் நிறைய மீன் உள்ளே கிடக்குங்க. ஏன்னா பாருங்களேன், போட்டோ சுற்றி மீன் நினைக்க அவங்க சுற்றி வளைஞ்ச இடம் இந்த இடம் தான். இந்த இடத்துல இவ்வளோ மீன் ஓடிக்கிருக்காங்க. மறுபடியும் மீன் வந்திருக்கு இந்த இடத்துல. அவங்க வளைஞ்ச ஒரு 10 நிமிஷம் தான் இருக்கும், அதுக்குள்ளே அவ்வளோ மீன் மறுபடியும் வந்துட்டு இப்போ நெருக்கி பரலாம் வாங்கிட்டாங்க. இப்போ உதவிக்கு இந்த தரத்துக்கெல்லாம் நிற்காருங்க. ஏகப்பட்ட மீன் கிடக்குன்னு நினைக்கிறேன். இன்னும் மீன் இறக்கல, ஆனால் மீன் கிடக்கு. மீன் நிறைய கிடக்கு. ஏன்னா பறவைகள் இந்தளவுக்கு உட்காராது மீன் இல்லைன்னா. உள்ள மீன் கிடக்கு. எல்லா மீன் போல கீழே நிற்கல. ஓரளவுக்கு நெருக்கி வந்துட்டுங்க. கிட்டத்தட்ட பக்கத்தில் சுருக்கிட்டாங்க வலையை. இன்னும் கொஞ்ச நேரத்தில் மீனை பார்க்கலாம். உள்ளே எவ்வளோ மீன் இருக்குன்னு பார்த்துடலாம். தொழிலே இல்லாத டயத்தில்
அவங்களுக்கு இந்த தொழிலாவது அவங்கள வாழ வைக்கதான்னு பார்ப்போம். என்ன வருதுன்னு உங்கள்கிட்ட அப்படியே காட்டுறேன். வலையெல்லாம் வாங்கிட்டாங்க, ஒன்றும் அந்த மாதிரி தெரியல. இனிமே தான் மீன் கிடக்குங்க. ஏன்னா அவங்க வெயிட்டாக வாங்குறாங்க, அப்படின்னா மீன் இருக்கு கண்டிப்பாக கிடக்கணும். மீன் வருதுங்க. அந்த வலையில் ஒரு சில மீன் பொலி, அதாவது மாட்டி மாட்டி போகுதுங்க. வாங்குகிற வலைக்கிலேயே ஒரு சில மீன் மாட்டி மாட்டி போகுது. அதை பார்த்தா தெரியும். ரொம்ப பிரயாசப்பட்டு வருமானம் இல்லாதனால இப்படி இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்க்க வேண்டியிருக்கு. கிட்டத்தட்ட வலையில் வந்துட்டு அந்த மீன் தெரியுதா உங்களுக்கு? ஒரு மீன் வலையில் வந்துட்டு போச்சு, போங்க பார்க்கலையா? பக்கத்தில் வந்துட்டு அந்த மீன் நிற்க வந்து வலையில் பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். மோர் சுண்டு போட்டிங்க. அந்த மீன் பார்த்தீங்களா திரிக்க வர்றாங்க பாருங்க. இந்த வரைக்கும் எவ்வளோ மீன் பாருங்க. இந்த வரைக்கும் குதிக்க வருங்க. இதில் பக்கத்தில் போக எவ்வளோ மீன் வருவாங்க. அதாவது அந்த வலையோடைய கீழ்ப்பகுதி வரப்போது போல், அதான் அந்த மீன்லாம் தெரியுது. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அந்த மீனை எல்லாத்தையும் போட்டுல ஏற்றிடுவாங்க. இந்த மாதிரி தான் இருக்குது. எவ்வளோ மீன் வருங்க. மீன் பரலாமல் கிடக்கலங்க. இன்னுமே அவங்க ஓரளவுக்கு வெயிட்டாக தான் வாங்குறாங்க. அப்படியே தரத்தில் ஏற்றிடுவாங்க. அங்கிட்டு போய் பார்ப்போம் கொஞ்சம் பக்கமாக. அதில் வரலாம் மீன் கிடக்கும்ல. பாத்திரம் பண்ணிட்டோம். எங்கே பாருங்க, கீழே இருக்கிற குப்பை இப்போ எல்லாம் உள்ள அள்ளி கீழே ஓட்டுருக்கு. மீனை தரத்தில் ஏற்றுறாங்க. அந்த பாருங்க மீனை பாருங்க, மீனை பார்த்தீங்களா? அந்த பாருங்க மீனை போட்டில் ஏற்றிட்டாங்க. ஆனால் பெரிய லெவலில் மீன் இல்லை, சுருக்கமான மீன் தான். பாவம் அவங்க பிரயாசப்பட்டதுக்கு அந்தளவுக்கு மீன் கிடையாது. ஒரு 100 கிலோவோட வராதுங்க. ஒரு 50 கிலோ 60 கிலோ